கௌதமுடைய செல்லக்குட்டி 7th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் தான் பார்த்து இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நாளை உங்களுக்கான எக்ஸாம் விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட்பா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நாளைக்கு காலங்கத்தில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சப்போஸ் கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன். நாளைக்கு காலங்கத்தில் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணால் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் பாருங்கள் நீங்கள் மட்டும் கொஸ்டின் பார்க்காம போயிருவீங்க. பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். 3 ஸ்டானிம்ஸு 3 ஆன்டனிம்ஸு 2 மார்க்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி லைனாக பாருங்கள் பார்க்கலாம். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படின்னா உங்களுக்கு சேட் ஜிபியில் கூட நீங்கள் போட்டால் ஆன்சர் டக்குன்னு வந்துடும். டக்குன்னு வேணால் நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். இல்லைனா பிடிஎஃப் நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் ஆன்சர் அனுப்பி விட்றேன். ஓகேவா? ஸோ 1 மார்க் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் தி வேர்ட்ஸு. சூஸ் த கரெக்ட் ஆன்டனிம்ஸ் ஃபார் தி வேர்டு. ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஆன்சர் எனி 1 ஆஃப் த ஃபாலோயிங் பேராகிராஃபு. வாட் குவாலிட்டிஸ் ஆஃப் மிஸ்டர் பிலிஸ் Fogg are highlighted in the extract. I will die but not run away. Justify the saying of Neeraj. ஸோ பாருங்கள், அப்படியே இதை படிச்சுட்டு தெரியும், இதை படிச்சுட்டு இருந்தேன். ஸோ சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்களா? 4 எழுதுனா போதும், 5 கேட்டிருக்காங்க. நீங்கள் 4 எழுதுனா போதும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? சிம்பிளாக தான் இருக்கும், இங்கிலீஷ் தானே. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் டேக் மாதிரி பார்த்துக்கோங்க, பாஸ் ஆயிருங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? 7th தான் படிக்கிறீங்க, ஒன்றும் சென்டம் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் இப்போ தேவையில்லை. ஏன்னா அந்த மார்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்கன்னு தெரியாது, ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த செக்ஷன் பி பாருங்கள். போயம் லைன்ஸ் 3 கேட்டிருக்காங்க, 3 எழுதணும் நீங்கள். ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்கு. ஓகேவா? வேர் டஸ் த போய்ட் வாண்ட்ஸ் டு கோ, வாட் டஸ் ஹி ஆஸ்க்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி தெரியணும்னா இதில் 2 மட்டும் படித்தாலும் உங்களுக்கு தெரிய வராது. நீங்கள் அந்த போயம்ஸ் லெசன் ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும் தான் நல்லா எழுத முடியும் இதெல்லாம் ஆன்சர்ஸ். ஸோ போயம்ஸ் நடத்தும் போது வெளியில் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவனிச்சிங்களா? ஆட்டம் போட்டு எழுதிங்கன்னு தெரில. கவனிச்சிருந்தால் கண்டிப்பாக எழுதிடலாம் ஈஸியாக. ஸோ கரெக்டாக எழுதிக்கோங்க. 1 2 3. ஓகேவா? அடுத்து 5 மார்க் பாருங்கள். 5 மார்க்னால் ரொம்ப சிம்பிள் தான் இது. ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீட், ஆல்டர்ஸன் வேர்ட்ஸு, அப்புறம் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இன் போயம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். எடுத்து எழுதுனா போதும் உங்களுக்கு மார்க். ரைட் த லைன் தட் பீன் ரிப்பீட்டட் இன் தி போயம். எது லைன் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகுது? லைனாக வேர்டா? ஸோ கரெக்டாக அதை பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? 5 மார்க் இதுக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் சி. ஓகேங்களா? செக்ஷன் சியில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மெமரி போயம். ஓகேவா? ஸ்டார்டிங்கே மெமரி போயம் கேட்டிருக்காங்க. ஐ மஸ்ட் ரன்னிங் டயர்டு. சரி, இது முடிகிற மாதிரி மெமரி போயம் கரெக்டாக எழுதிக்கோங்க. மெமரி போயம் எழுதியது யார், போயட் யார், அப்புறம் மெமரி போயம் பேர் என்னன்னு சொல்லி எழுதிருங்க. அதுக்கு 1 மார்க் இருக்குது டோட்டலாக. அடுத்து பாருங்கள், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ட்ராவல் வேர்ட்ஸு. டு மேக் ட்ராவல் கன்வீனியன்ட் வி மஸ்ட் புக் டிக்கெட்ஸ் வெல் இன் அட்வான்ஸ். தென் வி ஹாவ் டு டேஷ் அவர் திங்ஸ் அண்ட் டேஷ் அவர் ட்ரிப்பு. வி நீட் டு பேக் அவர் திங்ஸ் அண்டு போர்ட் அவர் ட்ரிப்பு. வி ஹாவ் டு ரீச் தி ரயில்வே ஸ்டேஷன் இன் டைம் அண்டு ஷெட்யூல் தி டைம். கரெக்டாக நானே எல்லா ஆன்சரும் கரெக்டாக சொல்லிட்டேன் பாருங்கள். இதுதான் ஆன்சர். இதே மாதிரி நீங்களும் யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும், கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் மேட்ச்சிட்டு அதே மாதிரி தான். மேட்ச்சிட்டு அதே மாதிரி பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா? செட் அவுட்னா என்ன? டு கோ சம்வேர் ஃபார் அ ஷார்ட் பிரேக் ஆஃப் ஹாலிடே. பிக்கப்னா டு பிகம் டு கெட் சம் ஒன் ஃப்ரம் தி பிளேஸ். அதுதான் கரெக்டு. கெட் அவேனா டு கோ டு த ஸ்டேஷன் டு சேவ் பாய் டு சம் ஒன். சிஎஃப்னா அது. கெட் அவேனா டு ஓகே டு கோ சம்வேர் ஃபார் அ ஷார்ட் பிரேக் ஆர் ஹாலிடே. இது வரும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த அலகிராம்ஸை யூஸ் ஈச் பேர் ஆஃப் பேஸ்ட் ஆஸ் வெப்ஸ். இது அலகிராம்ஸ் தான் நமக்கு தெரியாது, புக் பேக் நீங்கள் பார்த்துக்கோங்க. பஞ்ச் வித் த ஃபாலோயிங் பாருங்கள். சாரதி செட் ஆன் ஹவு ட்ரில்லிங் இட் வாஸ். இது வந்து கொஸ்டின் மார்க் வரும்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ ஒன்றுக்கு 1 மார்க்கு. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஐஎம்க்கு வந்து ஐ வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸில் வரும். ஐ எம் டயர்டு மோகனா செட் டு ஹர் ஆண்ட். கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வரும். அடுத்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச். இட் இஸ் டூ லேட் ஐ செட் தட் இஸ் டேஷ் டூ லேட். ஸோ ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் கரெக்டாக எழுதணும் நீங்கள். ஓகேவா? ஐ மெட் யூ எக்ஸ்டர்டே. சாம் டோல் மீ தட் ஹீ ஹேட் மெட் மீ எக்ஸ்டர்டேவா. ஸோ இது எப்படின்னு தெரில, பார்த்துக்கோங்க, புக் பேக் பார்த்துக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர் பாருங்கள். டோன்ட் வரி மேடம், இட்ஸ் ஒன்லி எ வார்னிங். ஸோ கேரக்டர் ஸ்பீக்கர் யார் சொன்னான்னு சொல்லி கரெக்டாக எழுதணும் நீங்கள். இதெல்லாம் நீங்கள் லெசன்ஸ் புரிஞ்சால் மட்டும் தான் எழுத முடியும். இது சப்ளிமெண்ட்ரி. ஸோ ஸ்டாப் ஷிப்பு, ட்ராப் ஆன்சர் குயிக்கு, வேக்கப் சைல்டு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேராகிராஃப் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டினில் எல்லாத்துலேயுமே இருக்கும். 6th 7th 8th 9th 10th 11th 12th எல்லாத்துக்குமே இருக்குது. இதெல்லாம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்லேயே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு. கீழே கொஸ்டின் கேட்பாங்க. ஹூ வாஸ் பிரிங் டாஸ்ட் பை தி பவர்ஃபுல் சி வேவ்ஸ். ஓகேங்களா? ஐ வாஸ் பீயிங் டாஸ்ட் பை தி பவர்ஃபுல் சி வேவ்ஸ் பட் ஐ ஹெல்ட் ஆன் டு த வுட் அண்ட் கெப்ட் ஃப்ளோட்டிங் ஃபார் அ லாங் டைம். இதுதான் ஆன்சர். இது எடுத்ததுன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. அடுத்து பாருங்கள், வாட் டிட் ஹீ ஹோல்ட் ஆஃப். ஐ வாஸ் த்ரோன் ஆன் த இன்சைட் ஐலாண்டு. I was very tired and extremely hungry, but in island there was nothing to eat except a few herbs.
டியூ டு கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் இன் த சீ வாட்டர் இன் மை லிம்ஸ் வாட் டிட் ஹீ ஹோல்ட் ஆன். அதுக்கான நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணுறது இங்கே இருக்கா, ஓகே. பட் ஐ ஹெல்ட் ஆன் டு த வுட் அண்டு கெப்ட் ஃபோல்டிங் ஆன் த லாங் டைம். ஹோல்ட் ஆன் தான் எதுவும் சொல்லவே இல்லை, மென்ஷனாகவே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் லைன் தான் நினைக்கிறேன், அதுலேயே 2 ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேர் வாஸ் ஹீ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாப்புல, அட் லாஸ்ட் ஐ வாஸ் த்ரோன் அந்த ஐலாண்டில் இருந்தாப்புல. ஸோ இவ்வளோ தான்ப்பா, ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம் காலங்கத்தில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். 5 மணிக்கு ஷார்ப்பாக ரெடியாக இருங்க, கழுகு மாதிரி, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரலினா கூட, நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வராது, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் 3 நோட்டிஃபிகேஷன் இப்பயே முடிஞ்சு. நோட்டிஃபிகேஷன் வராது, காலங்காலத்தில் 5 மணிக்கோ 6 மணிக்கோ வந்துட்டு கௌதம் மீடியம் சேனல் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ இருக்கும், ஓகேவா? ஓகேப்பா, தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ வென் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய், ஆல் தி பெஸ்ட்.